அனைவருக்கும் வணக்கம். 1947 முதல் 2026 வரை தமிழக அரசியலின் அரசியல் காவியம். 1947 சுதந்திரத்தின் விடியல். இந்திய தேசம் விடுதலை பெற்ற போது மெட்ராஸ் மண்ணின் அரசியல் பயணமும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 23/3/1947 முதல் 6/4/1949 வரை சுதந்திரத்துக்கு பிந்தைய முதல் ஆட்சியின் பொறுப்பை ஏற்று வரலாற்றில் தடம் பதித்தார். அவருக்கு பின் குமாரசாமி ராஜா 6/4/1949 முதல் 9/4/1952 வரை காங்கிரசின் ஆட்சி பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்றார். ஆனால் தமிழக அரசியல் அடுத்த திருப்பத்தை எதிர்நோக்கியது. ராஜாஜி 10/4/1952 முதல் 13/4/1954 வரை புதிய தேர்தல் காலத்தின் வழியே மெட்ராஸ் அரசியலுக்கு வந்தார். அதன் பின் மக்கள் மனதில் மற்றொரு பெரும் தலைவர் எழுந்தார். காமராஜர் 13/4/1954 முதல் 2/10/1963 வரை கல்வியின் கதவுகள் திறந்த காலம், பள்ளிகளின் எண்ணிக்கை உயர்ந்த காலம், தமிழகத்தின் வளர்ச்சி பாதை வலுவடைந்த காலம். ஆனால் காலம் நகர்ந்தது. பக்தவச்சலம் 2/10/1963 முதல் 6/3/1967 வரை காங்கிரசின் நீண்ட ஆட்சியை தொடர்ந்து வழிநடத்தினார். ஆனால் 1967 அந்த ஆண்டு தமிழக அரசியலின் திசையே மாறியது. அண்ணா 6/3/1967 முதல் 3/2/1969 வரை முதன்முறையாக திமுக ஆட்சியின் வாசலை திறந்தது. திராவிட அரசியலின் புதிய அத்தியாயம் பிறந்தது. அண்ணா மறைந்த போது அந்த பொறுப்பை இடைக்காலமாக B.R. நெடுஞ்செழியன் 3/2/1969 முதல் 10/2/1969 வரை ஏற்றுக்கொண்டார். கலைஞர் அவர்களின் முதல் ஆட்சி 10/2/1969 முதல் 31/1/1976 வரை திராவிட அரசியலின் நீண்ட பயணம் புதிய வடிவம் பெற்றது. அதே காலகட்டத்தில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றது. பின்னர் அரசியல் சூழல் மாறியது. 31/1/1976 முதல் 29/6/1977 வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி. தமிழக அரசியல் மீண்டும் ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்திருந்தது. அந்த மாற்றம் வந்தது. 1977 எம்ஜிஆர் 30/6/1977 முதல் 17/2/1980 வரை திரையில் மக்களின் நாயகனாக இருந்தவர் அரசியலிலும் மக்களின் தலைவராக உயர்ந்தார். ஆட்சி மாற்றம் வந்தாலும் அவரது அரசியல் பயணம் தொடர்ந்தது. எம்ஜிஆர் மீண்டும் 9/6/1980 முதல் 24/12/1987 வரை தமிழக அரசியலின் அதிமுகவின் வேர்களை ஆழமாக பதித்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் B.R. நெடுஞ்செழியன் 24/12/1987 முதல் 7/1/1988 வரை இடைக்கால பொறுப்பை ஏற்றார். அதன் பின் V.N. ஜானகி ராமச்சந்திரன் 7/1/1988 முதல் 30/1/1988 வரை மிக குறுகிய காலம் ஆட்சி செய்தார். பின்னர் 30/1/1988 முதல் 26/1/1989 வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி. அரசியல் களம் மீண்டும் ஒரு பழைய தலைவரை நோக்கி திரும்பியது. கலைஞர் இரண்டாவது ஆட்சி 27/1/1989 முதல் 30/1/1991 வரை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தது. அதன் பின் 30/1/1991 முதல் 23/6/1991 வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி. பின்னர் தமிழக அரசியலில் ஒரு புதிய பெண் தலைமை எழுந்தது. ஜெயலலிதா 24/6/1991 முதல் 12/5/1996 வரை அதிமுக மீண்டும் ஆட்சியின் உச்சியை தொட்டது. ஆனால் 1996 கலைஞர் மூன்றாவது முறை 13/5/1996 முதல் 13/5/2001 வரை திமுக மீண்டும் மக்களின் தீர்ப்பை பெற்று ஆட்சியை அமைத்தது. பின்னர் ஜெயலலிதா 14/5/2001 முதல் 21/9/2001 வரை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. சட்ட ரீதியான சூழ்நிலை காரணமாக அடுத்த மாற்றம் ஏற்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் 21/9/2001 முதல் 2/3/2002 வரை இடைக்கால பொறுப்பை ஏற்றார். பின்னர் ஜெயலலிதா மீண்டும் 2/3/2002 முதல் 12/5/2006 வரை அதிமுக ஆட்சி மீண்டும் தொடர்ந்தது. 2006 கலைஞர் மீண்டும் 13/5/2006 முதல் 15/5/2011 வரை திமுக தனது ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்தியது. ஆனால் 2011 ஜெயலலிதா 16/5/2011 முதல் 27/9/2014 வரை அதிமுக மீண்டும் மக்களின் ஆதரவை பெற்றது. அதன்பின் ஓ பன்னீர்செல்வம் 28/9/2014 முதல் 23/5/2015 வரை இடைக்காலமாக பொறுப்பேற்றார். பின்னர் ஜெயலலிதா 23/5/2015 முதல் 5/12/2016 வரை அவரது அரசியல் பயணம் மீண்டும் தொடர்ந்தது. அவரது மறைவுக்கு பின் ஓ பன்னீர்செல்வம் 6/12/2016 முதல் 15/2/2017 வரை மீண்டும் இடைக்கால பொறுப்பேற்றார். அதன் பின் எடப்பாடி பழனிசாமி 16/2/2017 முதல் 6/5/2021 வரை அதிமுக ஆட்சியை தொடர்ந்து நடத்தினார். பின்னர் 2021 மீண்டும் ஒரு மாற்றம். மு.க. ஸ்டாலின் 7/5/2021 முதல் 9/5/2026 வரை திமுக மீண்டும்
மீண்டும் தமிழக ஆட்சியின் பொறுப்பை ஏற்றது. ஆனால் 2026 அரசியல் வரலாற்றில் மற்றொரு புதிய திருப்பம். திரையுலகில் மக்கள் மனதில் இடம் பிடித்த விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் TVK என்ற புதிய அத்தியாயத்தை உருவாக்கினார். 10/5/2026 முதல் இன்று வரை தமிழக அரசியலில் ஒரு புதிய தலைமையின் பயணம் தொடர்கிறது. காங்கிரஸ் வந்தது, திராவிட இயக்கம் எழுந்தது, திமுக ஆட்சியை பிடித்தது, அதிமுக புதிய சக்தியாக உருவானது, மீண்டும் திமுக, மீண்டும் அதிமுக. ஆட்சிகள் மாறின, தலைவர்கள் மாறின, கட்சிகளின் கொடிகள் மாறின. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்றும் மாறவில்லை, மக்களின் வாக்கு. 1947 தொடங்கிய இந்த அரசியல் பயணம் 2026 இன்னொரு புதிய பக்கத்தை திறந்திருக்கிறது. வரலாற்றை தலைவர்கள் எழுதலாம், ஆனால் இறுதி வரியை எப்போதும் மக்கள்தான் எழுதுகிறார்கள். தமிழக அரசியல் வரலாறு தொடர்கிறது. நன்றி.